ஆவியாக இருக்கிற மனுஷன் தேவனை போலவே இருக்கிறான். தேவன் எப்படி ஆவியோ அதே போல தேவனால் உண்டாக்கப்பட்ட மனுஷன், தேவனுடைய சாயலில் ரூபத்தில் உண்டாக்கப்பட்ட மனுஷன் ஆவியாகவே இருக்கிறான். இந்த ஆவி அவனுக்கு எங்கிருந்து வந்தது? இந்த ஆவி என்கிறது ஆவிக்குரிய உலகத்தை சேர்ந்தது. இது இந்த உலகத்தை சேர்ந்ததல்ல, இது ஆவிக்குரிய உலகத்தை சேர்ந்தது. இந்த ஆவியாக இருக்கிற மனுஷனை என்ன பண்ணுறாரு தேவன்? அவனை என்ன சொல்கிறாரு? அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள். எப்படி ஆளுவான் மனுஷன்? எப்படி எல்லாத்தையும், பறவை, மிருகம், சமுத்திரத்தில் இருக்கிறது, வானத்தில் பறக்கிறது, மிருக ஜீவன்கள், பூமியில் ஊறும் பிராணி முதற்கொண்டு பறக்கிறது வரைக்கும் எல்லாத்தையும் எப்படி ஆண்டுகொள்னு சொல்கிறார். எப்படி ஆளுவான் அவன்? ஆள்றதுக்கு அவனுக்கு என்ன அடிப்படையில் என்ன ஆற்றல் கொடுக்கப்பட்டிருக்கிறது? எப்படி அவன் ஆளுகிறவனாக இருக்க முடியும்? அங்கே தான் அந்த பிரின்சிபல் என்னது? ஆவிக்குரியவன் அவன், ஆவிக்குரிய உலகத்தை சேர்ந்தவன் அவன், அவன் ஆவியாக இருக்கிறான். ஆகவே இயற்கை உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றின் பேரும் அவனுக்கு ஆளுகை இருக்கிறது. ஆவியாக இருக்கிற மனுஷனுக்கு இந்த இயற்கை உலகத்தில் எல்லாத்தின் பேரும் ஆளுகை இருக்கிறது. இது நல்லா பாருங்க. சில நேரத்தில் இந்த உலகத்தில் போதிக்கிற காரியங்கள் எவ்வளோ தவறாக இருக்குன்னு அவங்க என்ன சொல்லிட்டாங்க? நீயும் ஒரு அனிமல், ஒரு ஹையர் அனிமல். அவங்க சொல்கிறாங்க நீ கொஞ்சம் இருக்கிற மிருகத்தில் கொஞ்சம் தேவலாம். உங்கள் தாத்தா மனித குரங்கு, அந்த மனித குரங்குல தான் வந்த நீ. ஆகவே அதான் முப்பாட்டன்னு காமிச்சிட்றாங்க. அதை மனித குரங்கை காமிச்சிட்டு அப்புறம் அதுக்கு முன்னால் சரித்திரத்தை ட்ரேஸ் பண்ணால் அது புழு வரைக்கும் போயிடுது, புழு பூச்சி வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து இப்படியே மெதுவாக குரங்குக்கு அங்கேருந்து அப்படியே தாவி மனுஷனாக வந்துடுறான். அப்போ மனுஷன் கொஞ்சம் அந்த மிருகத்தை விட கொஞ்சம் ஹையர் அனிமல், அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்புறம் அப்படி சொன்னதுனால அவன் என்ன பண்ணுறான்? மிருகத்தனமாக நடந்துக்கிறான். அப்புறம் என்ன சொல்கிறாங்க? ஏன் மிருகத்தனமாக நடக்கு? மிருகன்னு சொன்னதுனால தான் அவன் மிருகத்தனமாக நடக்கிறான். எல்லா இடத்துலையும் இவனை மிருகம்னு போதிச்சுட்டு இவனை ஒன்றும் இல்லை, நத்திங் பட் another அனிமல் அப்படின்னு சொல்லிட்டு நீ வெறும் மிருகம் தான், அதை தவிர வேறு ஒன்றுன்னு சொல்லிட்டு அவனை வேறு விதமாக தெய்வீகமாக இருக்கணும்னு விரும்பினா அவன் எப்படி இருப்பான்? அவன் ஒன்றும் தெய்வீகமாக இருக்க முடியாது, நல்ல வேலை ஒன்றும் செய்ய முடியாது. அவனுக்கு அந்த மிருகத்தன்மை வெளி வரும். ஏன்னா அவனை தன்னை பற்றி அதைத்தான் அவன் நம்புகிறான். இருக்கீங்களா? வேத வசனம் எவ்வளோ வித்தியாசமாக போதிக்குதுன்னு பாருங்க. மனுஷன் மிருகத்தை விட சற்று பெரியவன் அல்ல. எல்லாவற்றையும் பறக்கிறதுலேருந்து ஊறுறது வரைக்கும் எல்லாவற்றையும் ஆளக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறான். இவன் முற்றிலும் வித்தியாசமான ஒரு கிளாஸ். இவன் இருக்கிற தராதரம் மிருகங்களை காட்டிலும் முற்றிலும் வித்தியாசமான ஒரு தராதரம். இவன் காட் கிளாஸ் ஆஃப் பீயிங். இவன் தேவனைப் போல சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறவன். இவன் தேவனால் உண்டானவன், தேவனுடைய சாயலின்படி ரூபத்தின்படி உண்டானவன். இஸ் a totally different class of being. இருக்கீங்களா? ஹலோ. அதனால தான் சொல்கிறாரு இந்த கிளாஸ் ஆளுகிற கிளாஸ். எந்த கிளாஸு? ஆவி மனிதர்கள். ஆவியாக இருக்கிற மனுஷன் இவன் ஆளுகிறவன். அவன் சரீரத்தில் இருந்தால் கூட அவன் ஆவி. அதனால் இந்த சரீரத்தில் ஆவியாக இருந்து கொண்டு அவன் எல்லாவற்றையும் ஆண்டு கொண்டிருக்கலாம். அதுக்கு இவனுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. அதெல்லாம் இவனுக்கு ஏன் கீழ்ப்படியுதுன்னா இவன் ஆவி, அது வெறும் மாம்ச பிண்டம். ஹலோ. இவன் ஆவி, அது வெறும் இயற்கை உலகத்தை சேர்ந்தது. இவன் ஆவி மனிதன், அது வெறும் சாதாரண உலக பிரகாரமான ஒன்று. இவனை போல அது ஆவி அல்ல. இவனை போல அவன் தேவனுடைய சாயல் ரூபத்தில் சிருஷ்டிக்கப்பட்டதல்ல. அது இவன் வித்தியாசமான கிளாஸ் ஆஃப் பீயிங். அதனாலே இவன் ஆவிக்குரிய உலகத்தை சேர்ந்தவனாக இருக்கிறதுனால இயற்கை உலகத்தில் ஊறுறதுலேருந்து பறக்கிறது வரைக்கும் எல்லாத்தையும் ஆளக்கூடிய தன்மை இவனுக்குள்ளே இருக்கிறது. இருக்கீங்களா? அடுத்த வசனத்தை பாருங்கள், 27. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவர்கள் தேவ சாயலாகவே. அதை எம்ஃபசைஸ் பண்ணுறாங்க பாருங்கள் எப்படின்னு. ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். 28. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும். மறுபடியும் வருது பாருங்கள். 26 சொன்னது மாதிரி திரும்பவும் ரெப்பிட்டிஷன். சிலருக்கு இந்த ரெப்பிட்டிஷன்லாம் ஏற்கனவே அதில் சொல்லி வாசிட்டு போயிடலாம்னு, அதுதான் பண்ணக்கூடாது. பைபிளை படிக்கும்போது கொஞ்சம் கரெக்டாக படிக்கணும். ரெப்பிட்டிஷன் பரவாயில்ல, இருக்கட்டும். எப்போவுமே ரெப்பிட்டிஷனை விரும்புகிறேன் நான். ஏன்னா அதில் ஏதோ விஷயம் இருக்குது, அதனால தான் ரிப்பீட் பண்ணுறாங்க. தேவ ஆவியானவர் இந்த வசனங்களை இங்கே ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறதுக்கு அவர் பின்னணியிலிருந்து கிரியை செய்திருக்கிறார். இதெல்லாம் தேவனால் ஆவியினால் ஏவப்பட்டு எழுதப்பட்டவைகள். தேவ ஆவியானவர் இதை ஏன் இப்படி வச்சுருக்காருன்னு சொன்னால் சில காரியங்களை நமக்கு உணர்த்த வேணும் என்று சொல்லி. ரெப்பிட்டிஷன்லாம் வேத வசனத்தில் ரொம்ப முக்கியம்.
பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஏன் மறுபடியும் ஊர்ற பிராணிலேருந்து பறக்கிறது வரைக்கும் எல்லாம் சொல்லியிருக்குதுன்னா, நீங்களும் அதுவும் முற்றிலும் வித்தியாசம் என்கிறத ரொம்ப வலியுறுத்தி சொல்லி விளங்குற மாதிரி சொல்கிறதுக்காக தான் திரும்ப திரும்ப சொல்லப்படும். அதெல்லாம் ஆண்டு கொள்ளுங்கள்னு சொல்லி ஆசீர்வதித்தாராம். அப்போ இவன் எப்படி ஆண்டு கொள்ளுகிறதுக்கு இவனுக்கு என்ன தகுதி? ஏன்னா இவன் வித்தியாசமான ஒரு கிளாஸ் ஆஃப் பீயிங், இவன் வித்தியாசமான தராதரம் படைத்தவன். இவன் தேவனுடைய சாயல் ரூபத்தின்படி அவன் ஆவியாய் இருக்கிறான். இந்த ஆவியாய் சிருஷ்டித்த மனுஷனை ஆளுகிறவனாய் சிருஷ்டித்திருக்கிறார். ஆச்சரியம் இல்லை. ஏன்னா ஆவியாய் இருக்கிற மனுஷனுக்கு இந்த இயற்கை உலகத்தின் மேலே அதிகாரம் உண்டு. இருக்கீங்களா? சரி, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்துக்கு போவோம். 7ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி, இப்போ எதை பற்றி பேசுது? இப்போ எப்படி உருவாக்குறார் மனுஷனை? மண்ணினாலே உருவாக்கி. இது மனுஷனை உருவாக்கின்னு சொல்லியிருந்தாலும் இது என்னத்தை குறிக்கிறது? சரீரத்தை எப்படி செய்தார்னு சொல்கிறதுங்க. த மேக்கிங் ஆஃப் த பாடி. மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவானான். அப்போ இந்த ஆவியாக இருக்கிற மனுஷனுக்கு ஒரு சரீரம் கொடுக்கப்படுகிறது. இந்த சரீரத்தில் இருந்து கொண்டு தான் அவன் என்ன பண்ணுகிறான்? ஆளுகிறான், எல்லாவற்றையும் ஆளுகிறான். ஆனால் இந்த சரீரத்துக்கு உள்ளே இருக்கிற மனுஷன் ஆவியாக இருக்கிறான். அதனால தான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே இவனுக்கு கீழ்ப்படியக்கூடியதாய் இருக்கிறது. எத்தனை பேருக்கு வழங்குது நான் சொல்கிறது? ஆள் பார்த்தா சாதாரணமாக தெரிகிறான், ஆனால் இந்த சரீரத்துக்கு பின்னால் இருக்கிற அவன் ஆவியாக இருக்கிறான். கடவுளுடைய தன்மை அப்படியே அவன்கிட்ட இருக்குது. அவன் ஆவிக்குரிய உலகத்தை சேர்ந்தவனாக இருக்கிறான். அதனால் அவன் ஆளக்கூடிய நிலையில் அவன் இருக்கிறான். சரி, சங்கீதம் 8க்கு திருப்போம். 3ஆம் வசனத்திலிருந்து. உமது விரல்களின் கிரியை ஆகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதுக்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். நல்லா கவனிங்க. அவன் சொல்கிறான், உம்முடைய விரலின் கிரியையெல்லாம் பார்க்குறேன். குறிப்பாக நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது, அதுக்கு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது மனுஷன் எம்மாத்திரம் என்கிறேன். அதான் என்ன சொல்கிறான், அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப க்ளோரியஸாக இருக்குது, மின்னுது வானத்தில், ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதை பற்றிலாம் படிக்கும்போது ரொம்ப வியக்கத்தக்க ஒரு விந்தையான ஒரு காரியமாக இருக்குது. நட்சத்திரங்கள், சூரியன், சந்திரன்லாம் க்ளோரியஸ் க்ரீச்சர்ஸ் மாதிரி இருக்குது. ஆனால் மனுஷனை பார்க்கும்போது ரொம்ப சாதாரணமாக தெரிகிறான். ஆனால் கடவுளுடைய எல்லா கவனமும் மனுஷன் பேரில் தான் இருக்குது. அதை பற்றி அவர் ஒன்றும் கவலைப்பட்டுருக்கல. எல்லா சூரியன் சந்திரனையும் ரட்சிக்கிறதுக்காக இயேசுவை அனுப்பலை. இயேசு எதுக்காக அனுப்புனார்? மனுஷனை ரட்சிக்கிறதுக்காக அனுப்புகிறார். எல்லாம் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது. இவைகள் எல்லாவற்றை காட்டிலும் மனுஷன் பெரியவனாக இருக்கிறான். கடவுளுடைய கவனம் எல்லாம் மனுஷன் பேரில் இருக்கிறது. அவருடைய வாஞ்சையெல்லாம் மனுஷன் பேரில் இருக்கிறது. அவருடைய எல்லா காரியமும் மனுஷனுக்கு அவர் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கிறார். மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். அவன் யார்? அவன் பார்த்தா ஆள் சாதாரணமாக இருக்கான், ஆனால் அவனை நீர் அவ்வளவு தான் விசாரிக்கிறீர் என்கிறான். அப்புறம் பாருங்கள், நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். இது ஒரு கொஞ்சம் சர்ச்சைக்குரிய ஒரு காரியம். தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர்னு சொன்னால் இதை நிறைய பேர் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னு சொன்னால் நியாயம்தான் அது. எபிரேயர் 1ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா, தேவதூதர்கள் யார் என்று அங்கே சொல்லப்படுகிறது. அவர்களெல்லாம் ரட்சிப்பை சுதந்திரிக்கப் போகிறவர்களுக்கு பணிவிடை செய்யும் பணிவிடை ஆவிகள். பணிவிடை ஆவிகள்னால் they are spirits that serve those who will inherit salvation. ரட்சிப்பை சுதந்திரிக்கப் போகிறவர்களுக்கு பணிவிடை செய்யும். அவர்கள் சொல்கிறத செய்கிறதுக்கு அல்லது அவர்களுக்காக வேலை செய்வதற்கு நியமிக்கப்பட்ட பணிவிடை ஆவிகளாக இருக்கிறது என்று சொல்லப்படுது. தேவதூதர்கள்லாம் பணிவிடை செய்கிற ஆவிகள். அப்போ பணிவிடை செய்கிற ஆவிகள் எப்படி மனுஷனை காட்டிலும் பெருசாக இருக்க முடியும்? பணிவிடை செய்கிற ஆவிகள் மனுஷனை காட்டிலும் மேன்மை வாய்ந்ததாக இருக்க முடியாது. தேவதூதர்களும் சற்று சிறியவனாக்கிறன்றதை நிறைய பேர் ஒத்துக்கொள்ள மாட்டேங்கிறாங்க. எபிரேய மொழியில் போய் பார்த்தா அது ஈலோகிம் என்று வருகிறது. அதை பலர் சுட்டி காண்பித்து என்ன சொல்லியிருக்காங்க, இது தேவனையே தான் குறிக்குது, தேவதூதர்கள் அல்ல. தேவதூதர் நீங்கள் மொழிபெயர்த்துட்டாங்க. ஈலோகிம் என்கிறது தேவனை குறிக்கிற ஒரு வார்த்தை. அப்போ தேவதூதர்களை அல்லவாம் தேவனை காட்டிலும் சற்று சிறியவனாக்கினீர் மனுஷனை.
மனுஷன் வந்து தேவதூதரை காட்டிலும் சற்று சிறியவன் அல்ல. ஏனென்றால் ஒட்டுமொத்த போதனைக்கு அது ஒத்து போகிறது இல்லை. தேவனை காட்டிலும் சற்று சிறியவன். மனுஷனுக்கு மேலே ஒரே ஒருத்தர் தான், கடவுள் தான் இருக்கிறாரு. அவ்வளவு பெரிய ஒரு ஸ்தானத்திலே மனுஷன் வைக்கப்பட்டிருக்கிறான். தேவனை காட்டிலும் சற்று சிறியவர், சிறியவனாக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். அவனுக்கு கனமும் மகிமையும் கொடுக்கப்பட்டிருக்குதான் மனுஷனுக்கு. உம்முடைய கரத்தின் கிரியைகளின் நேர் அவனுக்கு ஆளுகையை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். எல்லாம் சொல்லுங்கள், சகலத்தையும். சகலத்தையும்னா என்னத்தை குறிக்கிறது? இந்த இயற்கை உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும், சிருஷ்டிக்கப்பட்ட அனைத்தையும் தேவன் என்ன பண்ணிட்டாராம்? இவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி இருக்கிறார். அப்போ நான் சொல்கிறேன், நாம் வந்து சும்மா ஒரு ஹையர் அனிமல் இல்லை, இருக்கிற மிருகத்தை காட்டிலும் கொஞ்சம் சிறந்த மிருகம் இல்லை. ஏனென்றால் மிருகங்கள்லாம் எங்கே வருது? நமக்கு ஒரு ஸ்டெப்பு லோவர் இல்லை, பல ஸ்டெப்பு லோவராக வந்து பாதத்துக்குள்ளே இருக்கிற நம்முடைய கால் தூசிக்கு சமம் என்கிற அளவுக்கு மனுஷனையும் மிருகத்தையும் ஒப்பிடவே முடியாது. ரெண்டும் ஏணி வச்சா கூட எட்டாது என்று வேதவசனம் போதிக்கிறது. அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். அவன் காலடியில் அது கிடக்கும்படியாக எல்லாவற்றையும், சகலத்தையும், இந்த அருமையான சூரியன், சந்திரன், நட்சத்திரம், எல்லா சிருஷ்டிப்புகள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா எல்லாம் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது. அவனுடைய பாதங்களுக்கு எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி இருக்கிறீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நன்றாக கவனிக்க வேண்டும். மனுஷன் எப்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறான் என்பதை குறித்து ஒரு பெரிய வெளிப்பாடு இங்கே நமக்கு கொடுக்கப்படுகிறது. எப்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறான்? தேவனுடைய சாயலில் உண்டாக்கப்பட்டிருக்கிறான். அவன் ஆவியாக இருக்கிறான். அவன் ஆவியாக இருக்கிறபடினாலே அவனுக்கு எந்த சிருஷ்டிப்பு இல்லாத ஒரு பெரிய ஒரு மகிமை, கனம் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றையும், சகலத்தையும் அவன் ஆண்டு கொள்ளும்படியாக தேவன் அவனை உண்டாக்கியிருக்கிறார். சகலத்தையும் அவன் ஆண்டு கொள்ள முடியும். ஏனென்று சொன்னால் ஆவிக்குரியவைகள் எல்லாம் இயற்கை பிரகாரமானவைகள் எல்லாவற்றை காட்டிலும் பெரியதாக இருக்கிறது, மேன்மை உள்ளவைகளாய் இருக்கிறது. ஆகவே இயற்கை பிரகாரமாக இருக்கிற எல்லாமே ஆவிக்குரியவைகளுக்கு கட்டுப்படுகிறது. அப்போ இவன் சரீரத்துக்குள்ளே இருக்கிறான், ஆனால் அவன் ஆவியாக இருக்கிறான். நல்லா கவனிங்க, சரீரத்துக்குள்ளே இருக்கிற ஒரு ஆவி. இவன் சரீரத்தை பார்த்து ஏமாந்துடக்கூடாது. இவன் இதுதான் நினச்சிக்கிட்டு சிலர் தங்களை வெறும் சரீரமாக தான் நினைக்கிறாங்க. என்ன பேர் இன்றைக்கி இருக்கிற, நாளைக்கு போகிறோம் அப்படிங்கிறாரு. இல்லை போகலங்க, வேறு இடத்துக்கு ஒரு வேளை போகலாம், பட் ஆனால் போகல இங்கே இருக்கிற, இன்றைக்கி இருக்கிற நாளைக்கு மறைந்து போயிடுறோம். மறைஞ்செல்லாம் போகல, கெட்டும் போகலை, காணாமல் போகலை. மனுஷன் வந்து தேவனோடு கூட நித்தியமாய் வாழும்படியாய் இருக்கிறவன் அவன். அப்போ வந்து வெறும் சரீரத்தை பார்த்து ஏமாந்துடக்கூடாது. இவனுக்குள்ளே ஆவி மனிதனாய் இவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இதுதான் வேத வசனத்தினுடைய போதனை. அப்போ இந்த ஆவி தான் ஆளும் தன்மையுடையதாக இருக்கிறது. ஏன்னா ஆவிக்குரியவைகள் இயற்கை பிரகாரமானவைகளை ஆளுகின்றன இல்லையா? இயற்கை பிரகாரமானவைகளை காட்டிலும் ஆவிக்குரியவைகள் பெரியவைகளாக இருக்கின்றன. அப்போ இந்த உலகத்தை ஜெயிக்கிற தன்மை எங்கிருந்து எனக்கு வருது? என்னுடைய ஆவிக்குள்ளாக இருந்து கிளம்பி வருகிறது. இந்த ஆவிக்குள்ளாக இருக்கிறது தான் விசுவாசம். ஹலோ, விசுவாசம் என்கிறது ஒரு ஆவிக்குரிய சக்தி. நம்முடைய விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம்னு சொல்லியிருக்குது. இந்த விசுவாசம் எங்கே இருந்து வருது? நம்முடைய மண்டையிலிருந்து வருதா, மூளையிலிருந்து வருதா? கிடையாது, நம்முடைய ஆவியிலிருந்து வருகிறது. நம்முடைய ஆவியிலிருந்து வருகிறதுனா நம்முடைய உள்ளான மனிதனிலிருந்து வருகிறது. இந்த ஆவி மனிதன் சரீரத்தில் எப்படி ஒரு சக்தி இருக்கிறதோ, பலன் இருக்கிறதோ, மனதில் எப்படி ஒரு பலன், ஆற்றல் இருக்கிறதோ, வில் பவர்னு, சரீரத்தில் எப்படி சரீர பலன், புய பலன் இருக்குதோ, அதுபோல ஆவிக்குரிய விதத்தில் இந்த ஆவி மனிதனுக்கு ஒரு சக்தி இருக்கிறது. அந்த சக்தி நாளுக்கு நாள் மிகவும் பெருகி கொண்டே இருக்கிறது. வசனத்தை உள்ள போட போட அந்த சக்தி இன்னும் அதிகமாகிறது. அந்த சக்திக்கு பேர் தான் விசுவாசம். இந்த ஆவியிலிருந்து கிளம்புறது தான் விசுவாசம். இட் இஸ் சம்திங் தட் ப்ரொசீட்ஸ் ஃப்ரம் த ஸ்பிரிட். அப்ப மனுஷன் சரீரத்தில் இருக்கிறான், ஆனால் அவன் ஆவியாக இருக்கிறான். ஆகவே அவனுடைய சரீரத்தின் மேலேயே கூட அவனுக்கு அதிகாரம் இருக்கிறது. ஹலோ, சரீரத்தின் பேரிலே கூட அவனுக்கு அதிகாரம் இருக்கிறது. அப்போ சுகம் எங்கேருந்து வருகிறது? அவனுடைய சுகத்தை உண்டாக்கக்கூடிய ஆவி, வியாதியை மேற்கொள்ளக்கூடிய ஆவி அவன். ஏனென்றால் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் அங்கே இருக்கிறது. அதனால்தான் தான் ஆவியில் பலப்பட வேண்டும். இந்த ஆவியில் ஆவி மனிதனை போஷிக்க வேண்டும். இந்த ஆவி மனிதனுக்கு ஆகாரம் தான் இந்த தேவனுடைய வார்த்தை. ஆகவே தான் அந்த ஆவியில் கவனத்தை அதிகமாய் நாம் செலுத்த வேண்டும். ஏனென்றால் அதை பொறுத்து தான் நம்முடைய வெற்றி அதிகமாக இருக்கிறது.
நாம் அநேக நேரத்தில் என்ன பண்ணுறோம்? கவனத்தை எங்கே செலுத்துகிறோம்? வெளியில் இந்த வெளிப்புறமான மனுஷனுக்கு தான் செலுத்துகிறோம். இந்த உள்ளான மனுஷனுக்கு கவனத்தை செலுத்துகிறது. இன்றைக்கி எதுக்கு சபைக்கு வந்திருக்கிறோம்? என்றைக்கு எதுக்கு வசனத்தை உட்காந்து கேட்குறோம்? எதுக்கு இங்கேருந்து டேப்பெல்லாம் வாங்கிட்டு போய் அதையெல்லாம் உட்காந்து கேட்குறோம்? எதுக்கு வேத வசனத்தை படிக்கிறோம்? எதுக்கு ஜெபம் பண்ணுறோம்? எதுக்கு தேவனோடு கூட நேரத்தை செலவழிக்கிறோம்? ஏன்னு சொன்னால் இந்த ஆவி மனிதன் பலப்பட வேண்டும். இந்த ஆவி மனிதன் எவ்வளோ பலப்படுறானோ அந்த அளவுக்கு வெற்றி நமக்கு உண்டாகிறது. அப்போ இந்த சரீரம் கூட இந்த ஆவிக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கிறது. இந்த ஆவி ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா இந்த சரீரமும் அதிலிருந்து பலத்தை பெற்றுக்கொள்ளுகிறது, சுகத்தை பெற்றுக்கொள்ளுது, ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ளுது. அதனால தான் வேத வசனம் சொல்லுது. பார்த்தீங்களா? நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலேருந்து 24 வசனம் வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா, என் மகனே என் வார்த்தைகளை கவனி, செவியை சாய் வார்த்தைகளுக்கு, உன் கண்களை விட்டு இது பிரியாது இருப்பதாக, உன்னுடைய இருதயத்தில் வைத்ததை காத்துக்கொள். எவ்வளோ கவனமாக சொல்கிறாரு பாருங்க. கேளு, செவியை சாய், கவனி, கண்களை விட்டு பிரியாது இருப்பதாக, இருதயத்தில் வைத்ததை காத்துக்கொள். ஏன்னு சொல்கிறார்? அடுத்தது, இதை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அது உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாக இருக்குது. நீங்கள் கேட்கலாம், அது என்னங்க இது வசனத்தை கண்டுபிடிச்சா இது உடலில் எப்படி வேலை செய்யும்? ஏதோ ஒரு மருந்தை போட்டாவது அது ரத்தத்தில் போய் கலந்து என்னத்தையோ, உடம்புல போய் கலந்து என்னத்தையோ பண்ணுதுன்னு சொல்லலாம். இந்த வசனம் எப்படி போய் என்னுடைய சரீரத்தை பாதிக்க முடியும்? இந்த வசனம் எப்படி உடலுக்கெல்லாம் மாற? ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லுறது, இது இட் இஸ் மெடிசின் டு ஆல் யுவர் ஃப்ளஷ் என்று சொல்லியிருக்கிறது. அப்போ இந்த வசனம் மருந்தாகிறதா சரீரத்திற்கு? இந்த வசனம் எப்படி மருந்தாக முடியும்? இந்த வசனம் எப்படி உள்ளே போய் சரீரத்தில் வேலை செய்ய முடியும்? இந்த வசனத்தை போட்டால் எப்படி சரீரம் சுகம் கிடைக்கும் என்று கேட்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், அதனால தான் சொல்லுது வேதம், வசனத்தை அனுப்பி அவருடைய வார்த்தையை அனுப்பி அவர்களை சுகமாக்கினார். எப்படி வார்த்தை வந்து சுகமாக்க முடியும் ஒரு ஆளை? ஏன் வார்த்தை வந்து சுகமாக்க முடியும்னா, வார்த்தை ஆவிக்குரிய உலகத்தை சேர்ந்தது. இந்த ஆவிக்குரிய உலகத்தை, வானமும் பூமி ஒளிந்தாலும் என்னுடைய வார்த்தை ஒளிந்து போகாதுன்னு சொன்னார். வியாதி இன்றைக்கி இருக்கும், நாளைக்கு போகும், ஆனால் தேவனுடைய வார்த்தை ஒளியாது. நானே உன் பரிகாரியாகி கர்த்தர் உன் அப்பத்தி தண்ணீரை ஆசீர்வதித்து வியாதி விலக்குவேன், ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன்ற வார்த்தை நித்திய வார்த்தை. வியாதி அநித்தியமானவை. வியாதி இன்றைக்கி வருது, நாளைக்கு போகுது, ஆனால் அது நித்தியமானவைகள் இல்லையா? அப்போ வியாதி படுற நேரத்தில் எதை பார்த்துட்டு இருக்கணும்? இதையே பார்த்துட்டு இருக்கக்கூடாது, அதை பார்த்துட்டு இருக்கணும். காணப்படுகிறவைகளில் காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்குகிற லேசான உபத்திரவமாக இது இருக்கும் இல்லையா? அப்போ வந்து இப்படி தான் அது கிரியை செய்கிறது. வார்த்தை எப்படி சரீரத்தில் கிரியை செய்யுதுன்னா, வார்த்தை வந்து ஆவிக்குரிய உலகத்தை சேர்ந்தது. இந்த வார்த்தையை எடுத்து என்னுடைய ஆவி மனிதன் இந்த வார்த்தையினால் பலப்படும் போது, எனக்குள்ளேயே இந்த ஆவி மனிதன் இருக்கிறதுனால, நான் ஆவியாக இருக்கிறதுனால இந்த வார்த்தை என்னால் உரிந்து கொள்ள முடிகிறது. இந்த வார்த்தை எனக்கு வந்து இந்த ஆவிக்குரிய மனுஷனுக்கு போஷாக்காக இருக்கிறது. இந்த வார்த்தை என்னை பலப்படுத்துகிறது. இந்த வார்த்தை எனக்கு உள்ள கொண்டு ஜீவனை பிறப்பிக்கிறது. எனக்குள்ள வந்து எனக்கு இந்த வார்த்தைக்கு ஏதோ சம்பந்தம் இருக்கு. அல்லாம் சொல்லியிருக்குது, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். எப்படி வார்த்தையினால் பிழைக்க முடியும்? வார்த்தையினால் பிழைக்க முடியும். இந்த ஆவியை பற்றி சொல்லி இருக்கிறது. இந்த ஆவி மனுஷன் வார்த்தையினால் பிழைக்கிற மனுஷன். அப்போ இந்த ஆவிக்குள்ளாக நான் வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறேன். இந்த ஆவிக்குரிய வார்த்தை இந்த ஆவி மனுஷனுக்கு ஒரு பெரிய போஷாக்காக இருக்கிறது. அப்புறம் இந்த ஆவியிலிருந்து இந்த வார்த்தை புறப்பட்டு வருகிறது. அப்பொழுதுதான் சுகம் உண்டாகிறது, பலன் உண்டாகிறது, ஆரோக்கியம் உண்டாகிறது, எல்லாம் உண்டாகிறது. நிறைய பேர் எங்கேருந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம்? இங்கேருந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம். இங்கேருந்து பேசும்போது என்ன பேசுகிறோம்? போச்சு பிரதர், அவ்வளோதான் சொல்லிட்டாங்க பிரதர், இப்படி தான் பேசுகிறோம். ஏன்னா இது இதெல்லாம் எங்கேருந்து வருது? இதெல்லாம் இங்கேருந்து வருகிறது, மைண்ட்லேருந்து வருகிறது, ஆவியிலேருந்து வரல. ஆவி மனுஷனை கேட்டால் அவன் என்ன சொல்லுகிறான்? நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், அப்பத்தி தண்ணீர் ஆசீர்வதித்து வியாதியை விலக்குவேன், அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து நோய்கள் எல்லாம் குணமாக்குகிறவர் அவர். உன் நோய்களை ஏற்றுக்கொண்டு வேதனைகளை சுமந்து தீர்த்திருக்கிறார், அவருடைய தழும்புகளாலே நாம் குணமானோம். இதுதான் அந்த வார்த்தை அந்த உள்ளத்தில் ஆவி மனிதன் சொல்லுகிற வார்த்தைகள். அப்போ நாம் இங்கேருந்தே பேசிகிட்டு இருக்கக்கூடாது. எங்கேருந்து பேச வேண்டும்? உள்ளேருந்து பேச வேணும். உள்ளேருந்து பேசணும்னா உள்ளே ஏதாவது இருக்கணும் இல்லையா? காண்பிக்க போகிறேன் இன்னும் வரப்போகிற நாட்களில் இது எப்படி வேலை செய்யுதுன்னு காண்பிக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் சில நேரத்தில் பேசாமல் இருக்கிறது எவ்வளோ அவசியன்றதையும் பார்க்க போகிறோம். பேச வேண்டியதை பேசணும். சில நேரத்தில் ஒன்று பேசாமல் இருக்கிறது நல்லது.
கண்ட கலையதையும் பேசிகிட்டு இருக்கிறதுக்கு வாயை மூடிட்டு இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா வாயை திறக்கும் போதெல்லாம் அதில் விஷயம் இருக்குது. ஏன்னா இங்கே தான் வல்லமையே இருக்குது. அதனால் ஒன்று பேசினா உள்ளத்திலேருந்து வர்றதை பேசணும், அதாவது ஆவியிலேருந்து வர்றதை பேசணும். இல்லை வேறு ஏதாவது அவநம்பிக்கையை பேசி நம்மளையே கெடுத்து கொள்ளக்கூடாது. அதுதான் வேதவசனம் போதிக்கிற உண்மையான நிச்சயமான சத்தியம். இதையெல்லாம் அடிப்படையாக வச்சு தான் இப்படி இருக்கிறதுனால தான், இப்படி மனுஷனை உண்டாக்கி இருக்கிறதுனால, இவன் ஆவி மனுஷனாக இருக்கிறதுனால, தேவனை போலவே இயங்க வேண்டும் என்று அப்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறதுனால, அதனால தான் இயேசு யார்? மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன். அவர் தான் மனுஷனெல்லாம் உண்டாக்குனவர். அவர் மனுஷனாக என்ன சொல்கிறாரு? எவனாகிலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போட்டு சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசத்தால் அவன் சொன்னபடியே ஆகும். இதன் அடிப்படையில் தான் சொல்கிறார், சும்மா சொல்லலை. அது நடக்குமா நடக்காதான்னு நீங்கள் சந்தேகப்பட வேணாம். அது சும்மா ஒன்றும் சொல்லப்படவில்லை. அவருக்கு ஒன்றும் பைத்தியம் கிடையாது. அவர் இந்த அடிப்படை காரியங்களை அறிந்து வைத்தவராய், மனுஷன் எப்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறான் என்பதை அறிந்து வைத்தவராக சொல்கிறாரு. மலையை பார்த்து சொன்னால் அது அப்படியே ஆகும் என்று சொல்லி. எத்தனை பேர் நம்புறீங்க அப்படியே ஆகும் என்று சொல்லி? அப்படி தான் கர்த்தர் உங்களை உண்டாக்கி இருக்கிறார்.